வாழைத்தண்டு பொரிப்போம், கூட்டு வைப்போம். நீங்கள் வாழைத்தண்டு மட்டும் பொரிச்சிருப்பீங்க, இல்லை கீரை போட்டும் பொரிச்சிருப்பீங்க. எப்போயாவது முருங்கீரை போட்டு பொரிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். இன்றைக்கி அதுதான் செய்ய போகிறோம். வாழைத்தண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வானிலை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது வதங்கிட்டுருக்கையிலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குனதுக்கப்புறமா வாழைத்தண்டை அதில் போட்டுக்கோங்க. வாழைத்தண்டு நல்லா கொஞ்சம் பாதி வதங்குற அளவுக்கு வதங்க விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வாழைத்தண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரையும் அதிலே போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் வாழைத்தண்டு செஞ்சால் நிறைய பேருக்கு பிடிக்காது. இந்த கீரையோடு போட்டு செய்யல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருங்கைக்கீரையும் வாழைத்தண்டும் நல்லா வதங்கி வரையில் நாம் கொஞ்சமாக அதில் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வேண்டாம், வாழைத்தண்டு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிட்ருவாங்க. இப்போ தேங்காயும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்திங்கன்னா சூப்பரான வாழைத்தண்டு முருங்கீரை பொரியல் ரெடி.